திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதேபோல தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நேரடியாக ஓடிச் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்கள் வழங்கியும் வழங்க உத்தரவிட்டவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், எங்களது கழக பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். அந்த அடிப்படையிலே அவர் உத்தரவிட்ட பேரிலே சென்னையில் இருக்கக்கூடிய எங்களது மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய கழக தோழர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த நிவாரணப் பணிகளில் மேற்கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையிலே இங்க இருக்கக்கூடிய எங்களது மாவட்ட செயலாளர், முன்னாள் டிநகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பான முறையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அதிகமான திட்டங்கள் இந்த டிநகர் தொகுதிக்கு கொடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் அதிகமான திட்டங்களை தந்து மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய டிநகர் சத்யா அவர்கள் தொடர்ந்து இந்த மழை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே டிநகர் பகுதியிலே இன்றைக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நானும் நேரடியாக எங்களது பொதுச் செயலர் எடப்பாடியார் உத்தரவிட்டாங்க, இங்கே வந்து நேரடியாக நானும் டிநகர் சத்யா அவர்களும் நிவாரணப் பொருட்களை வழங்கினோம். உடன் பகுதிச் செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் உடன் வந்தார்கள். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் தான் உடனடியாக வந்து ஆறுதல் கூறினார். அதே போல அம்மா அரசு இருக்கும் பொழுதும் சரி, முதலமைச்சராக எடப்பாடியார் இருக்கும் பொழுதும் சரி, அதிகமான திட்டங்களை தந்து உடனடியாக நிவாரணப் பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றினோம். இப்ப இருக்கக்கூடிய அரசு தவறிவிட்டது. இனியாவது வருங்காலங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியான முறையில் எடுக்க வேண்டும் என்று சுமூகமான ஒரு உறவோடு தமிழகத்துக்கான நிதியை பெற்றிருக்கலாம். ஆனா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட ஒரு முரண்பாடு இருக்கின்ற வகையில அவர் பேசுறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்துட்டே இருக்கு. இல்ல, அதுல உங்க கேள்வியிலே பதிலும் இருக்கு. மத்திய அரசை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மாநில அரசு அம்மா இருக்கும்போது சரி, அதே போல இதுக்கு முன்னால் காங்கிரஸ் அரசு இருக்கும் போதும், அதே போல பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது சரி, எந்த அரசு இருக்கும் பொழுதும் மாநிலங்கள் கேட்ட நிதி முழுமையாக தரமாட்டார்கள். அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, மத்திய குழு வந்து பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இருந்தாலும் நம்முடைய மாநில அரசுகள் உடனடியாக மக்களுக்கு அந்த எடப்பாடியா இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது அப்படித்தான் மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள், அதே போல உடனுக்குடன் தேவையான பொருட்கள், அதே போல சமூக ஆர்வலர்களை பயன்படுத்தணும். இப்ப இதெல்லாம் பயன்படுத்தல. அதே போல பாதிக்கப்பட்ட பயிர்கள், எல்லா கால்நடைகளுக்கெல்லாம் உடனடியாக இப்ப தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கணும். அதே போல மத்திய அரசு கண்டிப்பாக நிவாரணம் கேட்ட நிவாரணங்களை தர வேண்டும். எப்பொழுதுமே அது நடக்குது. ஆனால் மாநில அரசு அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து இதுக்கு தேவையானதை உடனடியாக வழங்க வேண்டும். எல்லா மினிஸ்டரும் இருந்திருக்கீங்க, எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்றத இல்ல பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கூட நேருக்கு நேர் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதாவது எப்ப சென்னை பொறுத்தளவுக்கு நம்ம ஆகஸ்ட் 15 கோட்டையில் கொடியேற்றினதுமே நம்ம தூர்வார ஆரம்பிப்போம். இது சென்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1600 நீளம் கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 600-700 கிலோமீட்டர் சுத்தமா இருக்கு. கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டர் தூர்வாரணும். ஆகஸ்ட் 15 ஆரம்பிச்சோம்னா இங்க 15 மண்டலங்கள் இருக்கு, 200 வார்டு இருக்கு. தூர்வார ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 2 மாசம் அதுக்கு அப்புறம் அக்டோபர்ல தான் மழை எப்பவுமே வரும். சென்னைக்கு எப்பவுமே மழை வரும், கொஞ்சம் கம்மியா வரும், இல்ல அதிகமா வரும். அந்த நேரத்தில் தூர்வாரி இருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அது சரியான முறையில் இந்த 15 மண்டலங்களுக்கும் நிதி சரியா ஒதுக்கி தூர் சரியா வரல. அது வாரி பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளவு தண்ணி இப்ப புதுசா நிறைய இடங்கள் தண்ணி நினைச்சு. இதுக்கு முன்னாடி அம்மா அரசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க பெருவெள்ளம் வரும்போதே பாத்தீங்கன்னா 3 திட்டங்களை போட்டு மழைநீர் வடிகாலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிதி வாங்கிட்டு வந்து, அதே போல எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் நிதி எல்லாம் பெற்று தந்து கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டருக்கு மேல நம்ம முடிச்சிட்டோம். மீதி பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு நிதி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாமே எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அவர் எல்லாம் செஞ்சுட்டு போனாரு. நான் உள்ளாட்சி இருந்தேன். இப்ப அதெல்லாமே முறைப்படி எல்லாமே செஞ்சிருந்தா இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஆகவே இந்த தூர்வார சரியா நம்ம நிதி ஒதுக்கி எப்பவுமே பண்ணிருக்கோம். அது சரியா பண்ணிருக்கணும். அது சரியா பண்ணாத காரணத்துல வருங்காலத்திலேயே அது சரியா பண்ணணும். பல மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். ஒவ்வொரு ரேஷன் கடையிலயும் மக்கள் டோக்கனுக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருக்குமே 6000 ரூபாய் தரேன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் அப்படிதான் அவங்க அரசாணை போட்டதா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் திறந்தா நாங்க பேப்பர்ல சேனல்ல எல்லாம் பார்த்தோம், நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம். கண்டிப்பாக சென்னையில் பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்,
அதே போல தென் மாவட்டங்களில் அந்த நேரத்தில் நம்ம இது பிரித்து பார்க்கக்கூடாது. அந்த கடுமையான மழை தண்ணி வந்துருச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா யாரும் வெளியே வர முடியல, மின்சாரம் இல்லை, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது கண்டிப்பாக இந்த அரசு வழங்க வேண்டும். நன்றி.